ஹரி, நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? ஏய், ரிலேஷன்ஷிப்பில் என்ன தப்பாக எடுத்துக்கிறாது? சொல்லு, எது வந்தாலும் சொல்லு. ஆக்சுவலாக இந்த ஷர்ட்டு ரொம்ப கேவலமாக இருக்குது. இதெல்லாம் கடையில் ஃப்ரீயாக கொடுத்தா கூட எவனும் எடுத்துக்க மாட்டான். அதுவும் உனக்கு இது சுத்தமாக செட் ஆகலை. வீட்டிலலாம் இதை கிண்டலாக சாணி கலருன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மனுஷன் போட மாட்டான். மிருகத்துக்கு கூட இதெல்லாம் கொடுக்கணும்னா கூட அது போடுறதுக்கு யோசிக்கும். அவ்வளோ கேவலமான கலரு. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் போடாத, சரியா? நீ எதுவும் அஃபண்ட் ஆகலையே? ஏன்னா ரிலேஷன்ஷிப்பில் நம்ம கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும், இல்லாட்டி பின்னாடி பிரச்சனை வரும். அதுக்கு தான். ஹரி, என்னோட ட்ரெஸ் பற்றி நீ எதுவுமே சொல்லலையே. தனித்தனியாக பார்க்கும்போது நல்லா இருக்கு, ஆனால் காம்பினேஷனாக செட் ஆகாத மாதிரி இருக்கு. ஓ, ஏன்டா சொல்ல மாட்டேன்? பொம்பளைங்க இந்த 100 வருஷமா தான்டா கிச்சனை தாண்டி வெளியில வந்திருக்காங்க. ஆனா அது கூட உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு பொறுக்கல. எல்லாமே உங்களுக்கு பிடிச்சத மாதிரியே போடணும். நாங்க கொஞ்சம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டா அப்படியே உங்களுக்கு பத்திக்கிட்டு வருது இல்ல? ஏன்டா இப்படிதான் இருக்கீங்க? பாக்குற பார்வையில தானே தப்பு ஹரி. ட்ரெஸ் போடுற எங்க மேல தப்பு கிடையாது. நீ இவ்வளவு மேல் ஷாலிஸ்டிக்கா இருப்ப நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ஹரி. ஏய் சாரிடி, நான் சும்மா தாண்டி சொன்னேன், பார்த்ததே தோணுச்சு சொன்னேன். இதுக்கு இவ்வளோ அஃபண்ட் ஆகிற? சாரி. சரி விடடா, நானும் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன். ஓகேடி, பரவாயில்ல. இப்போ சொல்லு, என் ட்ரெஸ் எப்படி இருக்கு?